இப்போ தீர்ப்பு சொல்லணும். இந்த பக்கமே என்னைய புகழ்ந்துருக்காங்க, இந்த பக்கமே என்னைய புகழ்ந்துருக்காங்க. அதுக்காக மயங்கிட்டுலாம் உட்காந்துருக்க முடியாது. எப்படி தீர்ப்பு சொல்றது? இவர்கள் கூறியதும் சரிதான், அவர்கள் கூறியதும் சரிதான். நீங்க என்ன சொல்லுவீங்க? சர்ச்சா சர்ச்சா சர்ச்சா. அப்புறம் நான் அந்த பக்கம் போனேன்னு வைங்க, இந்த சர்ச்சா போற பாருன்னு எனக்கு பேர் வச்சு விட்டுருவீங்க. அப்படி சொல்லக்கூடாது. தெனாலிராமனை நடுவரை உட்கார வச்சுருந்தாங்களாம். இங்கிட்டு ஒருத்தர் 1 மணி நேரம் பேசியிருக்காரு. யூ ஆர் கரெக்ட், நீ சொல்கிறதான் சரி. இந்த பக்கம் ஒருத்தர் 1.5 மணி நேரம் பேசியிருக்காரு. யூ ஆர் கரெக்ட், நீ சொல்கிறதான் சரி. கூட்டத்தில் ஒருத்தர் இருந்துச்சாரு, யோ 2 பேரும் சொல்கிறது எப்படியா சரியா இருக்கும்? யூ ஆர் கரெக்ட், நீ சொல்கிறதான் சரி, உட்காரு. இப்போ நீங்கள் நினைப்பீங்க தீர்ப்பு மறந்து வச்சு போட்டிருக்கு, அதனால் இப்படியே கொஞ்ச நேரம் பேசிட்டு ஆகவே வருகிற 20ஆம் தேதி தீர்ப்பை ஒத்தி வைக்கிறேன்னு சொல்ல முடியுமா? அதெல்லாம் ஒத்தியெல்லாம் வைக்க முடியாது. உன்னை வித்து விடும்னு ஆகி போகும். அழகா ரசித்து இருந்து கேட்டவங்களுக்கெல்லாம் நன்றியை சொல்லி, மகிழ்ச்சி வேணுங்கிறதாங்க மனித வாழ்க்கையினுடைய லட்சியம். நினச்சி பாருங்க, சிறுபிள்ளையாக இருக்கப்ப எவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்தோம். படுத்த உடனே தூங்கிடுவோம். இப்போ என்ன பண்ணாலும் தூக்கம் வரப்படுகிறது. சும்மா எந்திரிச்சு மணி பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஏன்னே தெரியல. ஆனால் எனக்கு யாரை பார்த்தா பொறாமையாக இருக்கு தெரியுங்களா? பஸ்ஸில் ஏறினோடனே சில பேர் செல்லமாக நம்ம தோளில் படுத்துவோம். வாங்கி பார்த்துருக்கீங்களா? ஏறினோடனே படுத்துருக்கான். நான் ஒரு தடவை பழனி கோயம்புத்தூர் போகிறதுக்காக ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாண்டில் பஸ் ஏறி உட்காந்துருந்தேன். என் கூட ஏறின ஒருத்தையும் என்கிட்ட கேட்டேன், நீங்கள் கோயம்புத்தூரா போகிறீங்கன்னு. ஆமாம். பழனி வந்தால் எழுப்பி விடுங்கன்னு என் தோளில் படுத்துட்டான். நான் 3.5 மணி நேரம் முடிச்சிருந்து பழனி வரமா உழுப்பி எழுப்பி ஐயா பழனி ஐயா பழனி நான் கத்தி வந்துருச்சா வந்துருச்சான்னு எந்திரிச்சு சாமியை கும்பிட்டு படுத்துக்கிட்டான். அவன் சாமி கும்பிட என்னை நேர்ந்து விட்டுருக்கான். வாழ்க்கை அவ்வளோ மகிழ்ச்சிகரமாக சந்தோஷமாக, அதுவும் சின்ன சின்ன மகிழ்ச்சிகள். இன்னைக்கு இருக்கிற குழந்தைகள் நிறைய விஷயத்தில் மாறுபடுது. சைக்கிளை அந்த குரங்கு பெடலில் ஓட்டுறதுன்னு போட்டு சொல்லுவோம். மேலே தூக்கி காலை போட முடியாது, எட்டாது. அந்த பாருக்குள்ளே விட்டு ஓட்டி கீழே விழுந்து அடி வாங்கி அதை ஓட்டிகிட்டு வர்றது மாதிரி ஒரு சந்தோஷம் இருந்துச்சு. அடே அப்பா, இன்னைக்கு இருந்தா இன்னைக்கு எல்லா சைக்கிள்லேயும் சைடில் ஒரு சக்கரை வச்சுவிட்டாங்க. அவங்க என்னானாலும் விழுக மாட்டாங்க. இருக்கட்டும், மக்கள் பெரிதும் மகிழ்ச்சியாக இருப்பது வீட்டிலா வெளியிலா? வீடும் வெளியிலையும் மகிழ்ச்சி இருக்குது. இருந்தாலும் என்ன, எது கொஞ்சம் கூட எது கொஞ்சம் குறையா, இதுதான் தீர்ப்பு. இப்போ வாத்தியார் பேப்பர் திருத்துறப்ப எல்லாருக்கும் 100, எல்லாரும் ஃபெயிலு அப்படி போடலாமா? எல்லாரும் பாஸு அப்படி போட்டாங்க, அது வேற விஷயம். ஒரு 2 வருஷத்துக்கு முதல்ல பார்த்தோம், 2 பாஸ் தான். ரோட்டில் இ பாஸு, வகுப்பில் ஆல் பாஸு, அவ்வளோ முடிஞ்சு போச்சு. அது எப்பயாவது செய்யலாம், எல்லார்ட்டும் செய்ய முடியுமா? வெளி உலகம்ங்கிறது எப்படிப்பட்ட விஷயம்? எப்படின்னா, எங்கே தான் இருந்தாலும் நீங்கள் ஏசி ரூம்குள்ளே உட்கார்ந்துருந்தா கூட அங்கேருந்து ஜன்னல் வெளியே பார்த்துக்கிட்டே இருப்போம். உட்கார்ந்துருக்கிறது ஏசி ரூம் தான். டிவிலாம் இருக்கு, எல்லாம் இருக்கும். ஆனாலும் கூட ஒரு ஜன்னல் வெளியே பார்க்குறப்போ ஒரு சந்தோஷம். ரயிலில் போவோம், அந்த ஓரத்து சீட்டை விரும்புவோம். ஃப்ளைட்டில் கேட்பான், விண்டோ சீட் ஆர் அலைன் சீட் வந்து கேட்பான். அது கேட்குறப்பே நம்ம என்ன சொல்லுவோம், விண்டோ சீட் அப்படிம்போம். ஏன்னா அந்த விமானம் ரன்வேலேருந்து மேலே போகிறப்ப, நான்லாம் முதல்ல விமானத்தில் போனப்ப அந்த மேகக்கூடத்தில் போகிறப்ப அப்படியே அசந்து போனேன். நாரதர் வந்துருவாரோன்னு நினச்சேன். நாராயண அப்படின்னு வருவார்ல, ஏன்னா அவர் அங்கிட்டு தான் திரிவார். அது மாதிரி மகிழ்ச்சி உண்டா? அமெரிக்காவுக்கு போயிருந்தப்ப அதெல்லாம் நீங்கள் நம்பணும், வேறு வழி கிடையாது. பாஸ்போர்ட் வச்சுருக்கேன். நயகரா ஃபால்ஸில் அமெரிக்காவிலேருந்தும் பார்க்கலாம், கனடாவிலேருந்தும் பார்க்கலாம். அதில் ஒரு வசதி இருந்ததுங்களா, ஹெலிகாப்டரில் மேலே சுற்றி காட்டுவாங்க நமக்கு. நான் அதில் போயிருக்கேன். அப்படி போகிறப்ப என் கூட வந்தவர் சொன்னார், பார்த்தீங்களா இந்த நயகரா ஃபால்ஸு
ஆறாக ஓடி வந்து அருவியாக விழுகுது, நதியாக வந்து நீர்வீழ்ச்சியாக அருவியாக விழுகுது அப்படின்னார். நான் அப்படியே வியந்து போனேன். ஆமாம், ஆச்சரியமாக இருக்கேன். அதுக்கு இன்னொருத்தர் சொன்னார், என்னையா பெரிய ஆச்சரியம், இது நம்ம ஊரில் இருக்குல்ல அப்படின்னார். எங்கே இருக்குது அப்படின்னு, திருப்பரப்பு இருக்கு இல்லையா, அது ஆறா வந்து தான் நதியாக விழுகுது. இன்னொன்று எங்கே தெரியுங்களா, கொல்லிமலையில் ஒரு அருவி இருக்குது. அந்த கொல்லிமலை வந்து ஆறாக ஓடி வந்து தான் 800 அடி பள்ளத்தில் விழுகுது. 400 அடி அதில் நீங்கள் ஸ்டெப்பில் போனால் தான், படியில் போனால் தான் அதில் போய் குளிக்க முடியும். அதில் எப்படி குளிக்க முடியும் தெரியுங்களா, நீந்தி போய் தான் நீர்வீழ்ச்சியில் குளிக்க முடியும். இதில் அந்த அருவியில் குளிக்கிறப்ப இருக்கிற சந்தோஷம் மாதிரி ஏதாவது உண்டா சொல்லுங்க பார்க்கலாம். தென்காசி தாண்டின உடனே முகத்தில் ஒரு சாரல் அடிக்கும் பார்த்தீங்களா, அப்படி தொட்ட உடனே என்ன சந்தோஷம் அடையாப்பா. நல்ல மகிழ்ச்சிங்கிறது வெளியே வர்றப்ப நம்ம பார்த்து ரசிக்கிற ஒவ்வொரு காட்சியும் தாங்க. ஒரு நூலகத்துக்கு போகிறோம், நூலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு அபூர்வமான நூலை பார்த்த உடனே இவ்வளவு நாள் வந்திருக்கேன் விட்டுட்டோமே அப்படின்னு ஒரு எண்ணம் வருது. வெளி உலகம்ங்கிறது எத்தனை ஒரு ஆச்சரியத்தை கொடுக்குறது. ஒரு தடவை மாடுதாவணி பஸ் ஸ்டாண்டில் மெட்ராஸ் போகிறதுக்கு பஸ்ஸில் உட்காந்துருந்தேன், ப்ரைவேட் பஸ்ஸில். அதில் போய் ஏறின ஒரு ஆள் என்ன பண்ணார், திடீர்னு என்னை பார்த்து, சார் நல்லா இருக்கீங்களா, ஜெயிலில் பார்த்தப்பல அப்படின்ட்டு போயிட்டாரு. என் பக்கத்தில் உட்கார்ந்துருந்தவன் உயிரே போன மாதிரி ஆயிட்டாங்க. ஜெயிலில் பார்த்தவன்ட்டு போயிட்டு அவர் வாட்டுக்கு போயிட்டாரு. என்னை தொட்டு கும்பிட்றேன் அடிக்கடி. நான் எது செஞ்சாலும் தப்பா எடுத்துக்கிறாங்க. ஏய், சுதந்திர தினத்துக்கு பேச போடணியா, நான் ஏதோ 7 கிலோ பண்ணிட்டு போகிற மாதிரி சொல்கிறாரு. அங்கே போய் பேச போனப்போ பட்டிமன்றம் பண்ணுங்கன்னு சொன்னார். அங்கே இருந்த அவர் ஜெயில் அதிகாரி. யார் பேச்சாளர் இருக்கிறீங்க, அந்த சிறையில் இருந்தவங்களே பேச்சாளர்கள். அருமையாக பேசுகிறாங்க. இந்த 4 பேர் கோச்சுக்கலைன்னா சொல்கிறேன், உங்களுக்காட்டு நல்லா பேசுகிறாங்க. ஒருத்தர்லாம் பாட்டு பின்னிட்டார். கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் கந்தனை உணர்மரவேன்னு பாடுறாருங்க. ஆச்சரியமாக இருக்குதுங்க. படிப்பா பணமான்னு தலைப்பு பேசி முடிச்சுட்டு நான் தான் நடுவர் திருப்பி சொல்லிட்டு வந்துட்டேன். இதில் என்ன பெரிய லாபம் அப்படின்லாம் நீங்கள் நினைக்கலாம். ஒரு தொலைக்காட்சி சேனலில் ஒரு செய்தி போடுறாங்க, அது பத்திரிகையிலேயே வந்தது. அந்த செய்தியில் பேசுகிற ஒருத்தர் சொல்கிறாரு, நான் எங்கள் ஊரில் நடந்த சின்ன கலவரத்தில் ஜெயிலுக்கு போக வேண்டிய ஒரு சூழல் வந்துடுச்சு. நான் போயிருந்த நேரம் பேராசிரியர் ஞானசம்பந்தம் வந்திருந்தார். நூலகத்தினுடைய சிறப்பை பற்றியும் நூல்களை பற்றியும் அவர் பேசினார். நான் ஊருக்கு வந்த உடனே, அருப்புக்கோட்டை பக்கத்தில் ஊருக்கு வந்த உடனே எங்கள் வீட்டினுடைய திண்ணை பகுதியை ஒரு சின்ன நூலகமாக மாற்றி இன்னைக்கு எங்கள் ஊர் இளைஞர்கள்லாம் வந்து படிக்கிற மாதிரி ஒரு நூலகத்தை நான் மாற்றி காட்டினேன் என்றால் அதற்கு அந்த பேச்சும் ஒரு காரணம்னு அவர் சொன்னபோது நான் எத்தனை மகிழ்ந்து போனேன் தெரியுமா. ஒரு நூலகம் திறக்கப்படுகிற போது 100 சிறைச்சாலைகள் மூடப்படுகின்றனங்கிறது பழமொழிங்க. ஆனால் ஒரு சிறைச்சாலையில் இருந்தவரே ஒரு நூலகத்தை திறக்கிறார்னா அது எத்தனை பெரிய மாற்றம். இவ்வளவு இருக்கு. வெளி உலகம்ங்கிற விஷயத்தில் எத்தனை அனுபவம், எத்தனை ஆச்சரியம், எத்தனை விஞ்ஞானம். இப்போ நான் இதுக்கு போயிருந்தப்ப எடிசன்கிற ஒரு ஊருக்கு போயிருந்தேன். தாமஸ் ஆல்வா எடிசன் பல்பு கண்டுபிடிச்ச இடம் அந்த இடம் தான். அந்த பல்பு வச்சுருக்காங்க, அப்படியே முதல் பல்பு அங்கே இருக்குது. அதோடு மட்டும் இல்லை, முதல் கிராமஃபோன் ரெக்கார்டு அங்கே இருக்குது. இப்போ நம்ம எப்படி பார்த்துருப்போம், அட்டமாக தானே பார்த்துருப்போம். அது மேலே அப்படி ஊசி வச்சு அப்படி சுற்றுவோம்ல, அது எப்படி இருக்குது தெரியுங்களா, உருளை வடிவத்தில் இருக்குது. எது, அந்த தாமஸ் ஆல்வா எடிசன் முதல்ல கண்டுபிடிச்சது உருளை வடிவத்தில் இருக்குது. அதோடு மட்டும் இல்லை, அது மேலே அந்த ஊசியை வச்சு அப்போ பதிவான பாட்டை இப்போ போட்டு காட்டுறாங்க. அதான் ஆச்சரியம். இப்போ நினச்சி பாருங்க, வீட்டுக்குள்ளே இதெல்லாம் பார்த்துட முடியுமா? வீட்டுக்குள்ளே என்ன பார்ப்போம்னே சொல்ல முடியாது. இன்னும் சொல்ல போனால் அழகாக சொன்னார் அவர், நீங்கள் என்னதான் புகழ் பெற்று வந்தாலும் வீட்டில் நல்ல பேர் வாங்கவே முடியாது.
நோபல் பரிசு வாங்கின விஞ்ஞானிகிட்ட கூட அவர் ஒய்ஃப்கிட்ட போய் கேட்டு பாருங்க, அவருக்கு முருங்கைக்காய் சரியாக வாங்க தெரியாதுங்க. அவருக்கு அதுக்காக நோபல் பரிசு கொடுத்தாங்க. அவருக்கு நோபல் பரிசு வேற. இந்த அம்மா பொறுத்த மட்டும் என்ன, வெண்டைக்காய் வாங்கணும், முருங்கைக்காய் வாங்கணும், இது இல்லை. வெளி உலகம்ங்கிற விஷயத்தில் ஆச்சரியங்கள் மிகுந்தது. ஸ்டான்ஃபோர்ட் பல்கலைக்கழகம் போயிருந்தேன், அமெரிக்காவில், கலிஃபோர்னியாவில் இருக்குது. அதில் என்ன தெரியுமா சிறப்பு, வெளியில் ஒரு மிக பிரம்மாண்டமான பேனர் வச்சுருந்தாங்க. அதில் ஒரு 100-150 பேருடைய படமோ 200 பேருடைய படமோ இருந்தது. எல்லோரும் செல்ஃபி எடுத்துக்கிட்டாங்க. நானும் போய் எடுத்துக்கிட்டேன், யாரும் தெரியல, எடுத்துக்கிட்டேன். அப்புறம் பக்கத்தில் இருக்க பேராசிரியர்கிட்ட கேட்டேன், இது யாருங்க 200 பேர் படமும் யாருங்க? அவர் சொன்னார், நம்ம ஊரில் யார் படம் வச்சுருப்போம், ஒன்று சினிமா நடிகர், அரசியல்வாதி, கிரிக்கெட் வீரர், இவ்வளோ தானே வச்சுருப்போம். அந்த போர்டில் இருந்த 250 பேரும் அந்த பல்கலைக்கழகத்தில் பணியாற்றி கொண்டிருக்கின்ற நோபல் பரிசு பெற்ற விஞ்ஞானிகள். ஞாபகம், நோபல் பரிசு பெற்றவர்கள் 200 பேர் ஒரு பல்கலைக்கழகத்தில் நோபல் பரிசு பெறாங்கன்னா அது எப்படிப்பட்ட பல்கலைக்கழகம் பாருங்க. ஒரு ஆள் நோபல் பரிசு வாங்கணும் சாதாரணமா? எங்கே யோசிச்சு பாருங்க. நம்ம நாட்டில் தாகூர் வாங்கியிருக்காரு இலக்கியத்துக்கு, சர் சி.வி. ராமன் வாங்கியிருக்காரு, ஜெகதீஷ் சந்திர போஸ் கூட நோபல் பரிசு வாங்கலை. சர் சி.வி. ராமனுடைய அக்கா பையன் வாங்கியிருக்கிறாரு, சந்திரசேகர், அவர் வாங்கியிருக்காரு. அப்புறம் அமர்த்தியா சென் வாங்கியிருக்காரு. ஆனால் அவர் இந்திய குடியுரிமை அவர்கிட்ட இல்லை, அவர் லண்டனில் வாங்கியிருக்காரு. இவ்வளோதான். நோபல் பரிசு வாங்குறது சாதாரணம் இல்லைங்க. 20 கோடி பேருடைய உயிரை காப்பாற்றிய அலெக்சாண்டர் ஃப்ளமிங் என்கின்ற விஞ்ஞானிக்கு அவர் கண்டுபிடித்த பென்சிலின் என்ற ஊசிக்காகத்தான் அது கொடுக்கப்பட்டது. செகண்ட் வேர்ல்டு வார் அப்போ கண்டுபிடிச்சது. அதுதான் பரிசு கொடுப்பதற்கானது. அவர் வாழ்க்கை என்பது எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று சொன்னால், அவர் கண்டுபிடிச்சு சம்பாதிக்கிறதுக்காக இல்லைங்க, அவர் கண்டுபிடித்ததால் உயிர்கள் காப்பாற்றப்பட்டன என்பதற்காக. அதான் நீங்கள் சொன்ன ஒரு விஷயம். அதான் ரெண்டாக பிரிப்பாங்க, விஞ்ஞானிகளின் விஞ்ஞானி, மக்களின் விஞ்ஞானி, 2 பேர் உண்டா. விஞ்ஞானிகளின் விஞ்ஞானி யார் தெரியுங்களா? ஐன்ஸ்டீன் விஞ்ஞானிகளின் விஞ்ஞானி. ஏன்னா அவருடைய கண்டுபிடிப்பை விஞ்ஞானிகளால் மட்டுமே புரிந்து கொள்ள முடியும். ரிலேட்டிவிட்டி தியரி யாரும் விளக்கி சொல்ல முடியாது. ஆனால் தாமஸ் ஆல்வா எடிசன் கண்டுபிடிச்ச பல்பு நம்ம வீட்டில் எரியுது, அதான் முக்கியம். ஒரு குடிசையில் எரியுது. அவர் கண்டுபிடிச்ச சினிமோட்டோகிராஃபி, நாம் பார்க்குற சினிமா. சத்யராஜ் ஒரு தடவை சொன்னார், சினிமா நடிகர்கள் எல்லாம் வீட்டில் வைத்திருக்க வேண்டிய படம் யாருடைய படம் என்று சொன்னால் தாமஸ் ஆல்வா எடிசனுடைய படம். ஏனென்றால் அவர் கண்டுபிடித்த கருவியால் மட்டுமே நாம் இன்றைக்கு உயரத்தில் இருக்கிறோம் அப்படின்னு. அப்போ வெளி உலகம் என்ற விஷயத்துக்கு எத்தனை இருக்கு பாருங்க. பயணம் என்பது ஒரு அனுபவம், உணவு என்பது ஒரு அனுபவம். அதுவும் சில ஊர்களில் போய் அந்த சாப்பிட்றதுக்கே போகலாம் போல இருக்குங்க. அந்த மாதிரில ஒரு ஹோட்டலுக்கு கூட்டு போனாங்க. அந்த சேர் டேபிள்லாம் எங்கே போட்டிருக்காங்கன்னா, அந்த கடல் தண்ணி இருக்கிற இடத்துல போட்டிருக்காங்க. அலை வந்து காலில் அடிக்குது. அவன் என்ன பண்ணுறான், அங்கே இருக்கக்கூடிய அந்த இறால் மீனை வாழை இலையில் வச்சு சுருட்டி ஒரு மண் கிண்ணத்தில் நம்மகிட்ட தர்றான். அந்த இறால் மீன் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கப்பவே அலை அடிக்குது பாருங்க. அப்போ நிலவு தோன்றுது ஆகாயத்தில். இந்த காட்சி எங்கே போய் பார்ப்பீங்க? நிலவும் மலரும் மனமும் உணவும் உணர்வும் இத்தனையும் எங்கே இருக்குது? வெளியில் இருக்குது. பார்க்க 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 ஆச்சரியமாக இருக்கு. அவை எல்லாமே கிடைக்க முடியாத ஒன்று. ஏன் நீங்கள் மதுரையில் ஆயிரங்கால் மண்டபம் இருக்குது, உள்ளே போயிருக்கோம், வெளியே வந்திருக்கோம். அதில் ஒரு ஆச்சரியம் இருக்குது தெரியுமா உங்களுக்கு? என்னை முதல்ல ஒருத்தர் கூட்டு போனவர் அந்த ஆயிரங்கால் மண்டபத்தில் இருக்கக்கூடிய ஒரு மீனாட்சி சிலையை கிட்ட போய், அங்கே உள்ள மீனாட்சி சிலை இருந்தால் சாமின்னு கும்பிட்றோம். இங்கேருந்து பார்க்குறப்ப என்ன செய்கிறோம், மீனாட்சி சிலை தான், ஆனால் அருமையான சிற்பம் அப்படிங்கிறோம். வித்தியாசம் பாருங்கள். இப்போ அவர் என்ன பண்ணார், என்னை கூட்டு போய் இது மாதிரி ஒரு சிற்பம் உலகத்திலே கிடையாது அப்படின்னாரு. ஏன் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டேன்.
பைக்குள்ளேருந்து ஒரு சின்ன இந்த இது மாதிரி ஒரு ஈர்க்கு குச்சி எடுத்தாருங்க. எடுத்துட்டு அந்த மீனாட்சியினுடைய மூக்கில் இப்படி லேசாக அப்படி தடவிட்டு அந்த ஈர்க்கு குச்சி உள்ளே சொருகினார். அப்படியே மூக்குத்தி போடுற மாதிரி நிற்குதுங்க. உலகத்திலே யோசிச்சு பாருங்க, ஒரு கல் சிற்பத்தில் ஒரு ஈர்க்கு குச்சி போகின்ற அளவிற்கு ஒரு ட்ரில் போடக்கூடிய ஆற்றல் தமிழனுடைய அறிவில் இருந்திருக்கு அப்படின்னா இது இன்னைக்கு இருக்கு. மறந்துலாம் போய் பாருங்க. நம்ம பெரும்பாலும் என்ன செய்யறோம், சாமியை கும்பிடுறோமோ இல்லையோ, பொங்கலை வாங்கி தின்னுட்டு தூணில் தடவுறது தான் சத்தியமான வேலையா இருக்கு. பாதி நேரம் அதைத்தான் தடவி விட்டு வந்துடுறோம். அதை பார்க்கறது எவ்வளவு ஆச்சரியம். அதே போல சேலம் பக்கத்தில் தாரமங்கலம் அங்கே இருக்கக்கூடிய அந்த கோயிலுக்கு போனீங்கன்னா மறக்காமல் பார்த்துட்டு வாங்க ஒரு விஷயத்த. 2 தூண் இருக்கும். ஒரு தூணில் ராமன் அப்படி வில்ல வளைச்சி விடுற மாதிரி இருக்கும். யார் மேலே ராமன் அம்பு போடுறாரு அப்படின்னா, வாலியும் சுக்ரீவனும் சண்டை போடுறப்ப சுக்ரீவனுக்காக வாலியை வதம் செய்கிறார் ராமன். படிச்சிருக்க இல்லையா? சரி, இதில் ராமன் வில்ல வளைச்சி விடுற இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா சுக்ரீவனும் வாலியும் சண்டை போடுற அந்த சிற்பம் தெரியும். ஆனால் சுக்ரீவனும் வாலியும் சண்டை போடுற தூணுகிட்ட நின்று பார்த்தீங்கன்னா ராமன் நிற்கிறது தெரியாது. ஏன் தெரியுமா? ராமன் மறைஞ்சிருந்து அம்பு போட்டாங்கிற விஷயத்த அந்த சிற்பி தெரிஞ்சு வச்சு அதை கல்ல படைச்சிருக்கான். இதை நம்ம அங்கே போகிறப்ப பார்க்கணும். போய் சாமியவே அழுவ வச்சு விடுவாங்க சில பேர். குடும்பம் படுறோம் அப்படின்னு சொல்லக்கூடாது. குனித்த புருவம் கொம்பை செவ்வாயில் குமிழ் சிரிப்பும் படித்த சடையும் பவளம் போல் மேனியில் பால் வெந்நீரும் இனித்தமுடன் எடுத்த பிற்பாதம் காணப்பெற்றால் மனித பிறவையும் வேண்டுவதே மாநிலத்தை. மனுஷனா பிறக்கிறதுனா இதுதான் வேணும். உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக, மலர்கள் மலர்ந்தன எனக்காக, அன்னை மடியை விரித்தால் எனக்காக, தவழும் நிலவாம் தங்கரதம் தாமரை பதித்த மணிமகுடம், குயில்கள் பாடும் கலைக்கூடம் கொண்டது எனது அரசாங்கம். சொன்ன மாதிரியே அரசாங்கம் சொந்தமாயிருச்சுங்க. அதுதான் சிறப்பு. அதோடு மட்டும் இல்லை, வெளியில் போடாதான் 1000 விஷயம் கேட்கலாம், பார்க்கலாம். இந்த அனுபவம்னா வீட்டுக்குள்ள உட்காந்தா கிடைக்குமா? புளிக்குழம்புல உப்பு இல்லை, அதில் இது இல்லை, முதல்ல அது குழம்பே இல்லை. இதெல்லாம் வீட்டில் குழம்பு வச்சா அம்மா வச்சது, மனைவி வச்சது, மக வச்சது கண்டுபிடிப்போம். இப்பெல்லாம் முடியாது. என்னைக்கு ஃப்ரிட்ஜு வீட்டுக்குள்ளே வந்துச்சோ அதனுடைய டேட் ஆஃப் பர்த் யாருக்கும் தெரியாது, எக்ஸ்பைரி டேட்டும் தெரியாது. ஒரு மனைவி புளிக்குழம்பு ஊற்றுறாங்க, தொட்டு நாக்கில் வச்ச கணவன் அப்படி சொல்லிட்டு போன மாதம் 15ஆம் தேதி ஒரு வத்த குழம்பு வச்சு இல்லை, அதே மாதிரி இருக்கு அப்படின்னா அதே தான், பேசாமல் சாப்பிடு. 188 சீரியல் ஓடுது, மொத்த மனுஷி பாப்படா குழம்பு வைப்படா. எப்படி இருக்கும் நினச்சி பாருங்க. நாங்கள் நல்லா தான் சமையல் பண்ணுறோம்னு நீங்கள் சொன்னீங்கன்னா ஊரில் இருக்கு இப்படி புரோட்டா கடை யோசிச்சு பாருங்க. அதுவும் அந்த நம்ம ஆட்கள் அந்த புரோட்டா சாப்பிட்ற அழகு இருக்கே, அடே அப்பா, மழை பெய்யணும் அப்போ தான் இன்னும் சூடு பிடிக்கும். அது பிச்சு போட்டு அடித்து இது பண்ணி ஊற வச்சு திங்கிற அந்த விஜய் சேதுபதி ஒரு படத்தில் சொல்லாப்புல, விக்ரம் வேதால, புரோட்டா சாதாரணமாக திங்கக்கூடாது, அதை பிச்சு அப்படி முக்கிய அப்படிங்கிறப்ப படம் பார்த்துக்கிட்டு இருக்கு, முடிஞ்சோடனே புரோட்டா திங்க போகக்கூடாது. அனுபவம். இவ்வளோ விஷயங்கள் இத்தனையும் பார்க்குறோம், இத்தனையும் அரிய விஷயங்களை பார்க்குறோம். அதுக்கு மேலே நட்புங்கிற ஒன்று வெளியில் இருந்தால் நமக்கு கிடைக்குது. அம்மா அப்பா நமக்கு உள்ளே கிடைக்கும், அதே போல் மற்றவையெல்லாம் உள்ளே இருக்கும். ஆனால் நல்ல நண்பன் என்கின்ற ஒன்றை நாம் பெறுவது என்பது வெளி உலகத்திலிருந்து தான் பெறுகிறோம். உறவு என்பது கண்ணீர் வந்தால் துடைப்பது, நட்பு என்பது கண்ணீரே வராமல் காப்பது. அவ்வளோதான் வித்தியாசம். இத்தனை விஷயங்களை சொல்கிறப்ப மலை, அழகான பனி பெய்கின்ற மலை, ஆறு
மீன்கள் நீந்துகின்ற தண்ணீர் உள்ள ஆறு, பூத்து குலுங்குகின்ற மரம், வாசனை பொருந்திய மலர்கள் எல்லாத்தையும் பார்க்குறோம். இத்தனை அழகை நம்ம வீட்டில் என்னைக்கு பார்க்க போகிறோம்? அதனால் இத்தனை மகிழ்ச்சியும் தருகின்ற வெளி உலகம் தான் மகிழ்ச்சியானதுன்னு நான் சொன்னேன். முடிக்கல ரொம்ப ஆர்வம் உட்காந்துருக்காங்க. இப்போத்தான் இடைவேளை விட்டுருக்கேன். பொன்னியின் செல்வன் ஒரு பாகம் முடிஞ்சிருக்கேன். முடிக்கலம்மா, பாடி ஆகிய நீங்க. வீடு அப்படிங்கிறது என்ன? வீட்டில் மகிழ்ச்சி இருக்கா இல்லையான்னு ஒரு கேள்வி கேட்டுருக்கோம். வீடுன்னா என்ன நினைக்கிறோம்? 1500 ஸ்கொயர் ஃபீட் அப்படி இல்லைங்க. அது வெறும் பளிங்கு கல், அது வெறும் ஏசி, அது வெறும் மாடிப்படி, அது வெறும் பெட்ரூம். அப்படி இல்லை. எவ்வளவுதான் இருந்தாலும், அமெரிக்காவுக்கு போனாலும் ஆஸ்திரேலியா போனாலும் வீடு எங்கள் கிராமத்தில் இருக்குது. எங்கள் வீடு கிராமத்தில் இருக்குது. ரன்மேல விமானம் இறங்குறப்ப அந்த சக்கரம் தாங்க தொடுவோம். அந்த விமானத்து தரையை தொட்டு கும்பிட்றவனை நான் பார்த்துருக்கேன். அவன் ஊருக்கு வந்துட்டானா, அவன் ஊர் இல்லை, அது விமானம்தான். அவன் தரையில்லை, ஆனால் வீட்டுக்கு வந்த அந்த சந்தோஷம். அதுவும் அந்த கார் அப்படி திரும்புகிறப்ப, டேய் நம்ம விடுறா என்ன அப்படி இருக்கு அந்த வீட்டில், கடந்தே இருக்கும் அந்த வீட்டு மேலே. ஆனாலும் கூட உள்ள நுழையிறப்ப தாத்தா இங்கே தான் உட்காந்துருப்பாரு. இந்தா அப்பா இங்கே தான்டா பிறந்தேன், அம்மா இங்கே தான் சமையல் பண்ணி போடுவாங்க. எப்போவும் அந்த எண்ணமும் நினைவுகளும் நினைக்க அடையப்பா. அதுவும் சில வீடுகளில் கிணறு மூடப்படாமல் இருக்குங்க. பக்கத்தில் பவளமல்லி மரம் இருக்கும், ஒரு துவைக்கிற கல் இருக்கும். சில நேரங்களில் பூத்து குலுங்க கூட அந்த பவளமல்லி மரத்துக்கு அடியில் உட்காந்துட்டு ஏதாவது ஒரு நினைவையோ மற்றதையோ ஒரு பாட்டையோ பாடிக்கிட்டு இருந்தோம்னா அதனினும் சொர்க்கம் வேறு உண்டான்னு நம்ம நினைப்போமா? யோசிச்சு பாருங்க. அந்த காலத்தில் வேறு என்ன வேணும்? அதே போல் உறவுகள்ங்கிற ஒரு விஷயம் இவங்க அழகாக சொன்னாங்க. எத்தனை தான் நம்ம வெளியில் புகழ் பெற்றாலும் நம்முடைய தோல்வியை தாங்குகிற தன்மை யாரிடத்தில் உண்டு என்றால் நம்முடைய உறவினர்களுக்கும் நம்முடைய குடும்பத்துக்கும் தான் உண்டு. அவர் வர்ற நிலையை பார்த்த உடனே கூட அந்த அம்மா சொல்லுவோம், டேய் போய் படி, அப்பா ஒரு மாதிரியாக வர்றார், அவருக்கு ஏதோ பிரச்சனை, இப்படி கூப்பிடுவோம். காப்பியை கொடுத்து பேசி என்ன செய்ய சொல்லுங்கள், ஒன்றும் இல்லை, சரி விடுங்க, அந்த மேனேஜரை இப்படித்தான், உங்களை புரிஞ்சுக்கிற முடியாது, பரவாயில்ல என்று சொல்லுகின்ற வார்த்தை இதுக்கெல்லாம் சாதாரணமாக கிடைக்காதுங்க. நமக்கு ஆறுதலும் அரவணைப்பும் தருகின்ற ஒரு இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, கல்லுக்கடை நினச்சிவிடாங்க, டாஸ்மாக் நினச்சாதீங்க. அது வேற. மற்ற ஊருக்கு நம்ம ஊருக்கு என்ன வித்தியாசம்னா, மற்ற ஊரில் குடிச்சிட்டு ஆடுவான், நம்ம ஊரில் கடையை பார்த்தே ஆடி போவாங்க. அந்த போர்டை பார்த்தோடனே சந்தோஷம் ஏற்பட்டுரும். இங்கேருந்து ஆட்டத்தோடு தான் போவேன், அப்புறம் அள்ளிட்டு தான் வருவாங்க, அப்புறம் ஆடுறதுக்கு தெம்பும் இருக்கு. இப்போ 2 நாளைக்கு முதல்ல ஒரு வீடியோ பார்த்தேன். ஒருத்தர் தலைகளாக படுத்துருக்காங்க, பாலத்தில் தலையை கீழே வச்சு காலை மேலே வச்சுருக்கான். நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அவனை என்ன பண்ணுறது? ஆறுதல்லாம் என்னன்னு ஒரு வார்த்தை சொல்கிறேன், அப்புறம் பார்த்துக்குங்க. ராஜபாட் ரங்கதுரைன்னு ஒரு படம் வந்தது. எப்போ நேரம் இருந்தால் வீடியோவில் பாருங்கள். சிவாஜி கணேசன் போன்ற ஒரு நடிகரெல்லாம் இருந்த காலத்தில் நாமும் இருந்தோம் என்பது நமக்கு ஒரு பெரிய பெருமை. எல்லாருக்கும் உருவம் தான் நடிக்கும்பாங்க, சிவாஜிக்கு புருவமே நடிக்கும் அப்படிம்பாங்க. அதில் அவருடைய அவர் நாடக நடிகர், தங்கச்சியை நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பாரு. ஆனால் அவங்க நகை கேட்டு அவளை விரட்டி விட்டுருவாங்க. அண்ணன் வீட்டில் வந்து அந்த பெண் இருப்பாள், அண்ணே எங்கள் வீட்டுக்கார்ட்ட போய் பேசிட்டு வாண்ணே அப்படி தான் அனுப்பி விடுவாப்பில். இவர் போவாருங்க. போனால் அந்த கணவனை அவமதிப்பான். அந்த கணவனுடைய தாயார் சம்மந்தி, அவள் பயங்கரமாக வைவா,
ஆடக்காரனுக்கு பொண்ணு கொடுத்துறேன், போட்டால் பணம் தரேன், நீயா மோட்டர் பைக் வாங்கி தரேன், அப்படியே அப்படியே. இவ்வளவும் கேட்டுட்டு சிவாஜி கிளம்பி வருவாருங்க. வந்த உடனே தங்கச்சி, என்னண்ணே போனியா, என்ன சொன்னாங்க? உடனே சிவாஜி, அடே என்னம்மா இப்படி கேட்டுவிட்ட, என்ன வர வெறுப்பு தெரியுமா, காப்பியை குடிக்கிறாங்க, ஓவலை குடிக்கிறாங்க, சாப்பிட்டுத்தான் போகணுங்கிறாங்க, இருந்துட்டு போக சொன்னாங்க, உடனே கேட்டாகம்மா, அம்மா இப்போ தண்ணி கொண்டு வா அப்படிம்பாவில். அந்த தங்கச்சி அங்கிட்டு போன உடனே அவருடைய மனைவி உஷாநந்தினின்னு ஒரு நடிகை மெதுவாக அவர்கிட்ட வந்து, ரொம்ப அவமானப்படுத்திட்டாங்களோ அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்ட உடனே அப்படி இடுப்பை வளைச்சி பிடிச்சிட்டு ஒரு கதறுவாங்க அந்த மனுஷன். அடே அப்பா, அங்கே நடந்த அவமானத்தை முழுவதையும் ஒரு கண்ணீரால் காட்ட அந்த நடிகனால் மட்டும்தாங்க முடியும். அப்படியே தியேட்டரில் சில பேர் போதும்டா காசு அப்படின்ட்டு போவாங்க, நான் பார்த்துருக்கேன். அவன் டிக்கெட் வாங்கின காசு சரியா போச்சான், ஓ 1,000 ரூபா கொடுத்த காசு சரியா போச்சு. இப்போ சொல்லுவோமா, இருடே இன்னும் அவன் குளிக்கவே இல்லை அப்படிங்கிறாங்க. அவன் எதுக்கு வந்தான்னு தெரியுதா? இப்போ இந்த ஆறுதல்ங்கிற ஒரு விஷயத்த ஒரு ரொம்ப அவமானப்படுத்திட்டாங்கன்னு சொன்னோடனே இந்த கதறுகிற காட்சியும் அந்த கதறுகிற போது அரவணைப்பதற்கான ஒரு உயிரும் எங்க இருக்கிறது என்று சொன்னால் வீட்டில் இருக்கிறது. அதான் உண்மை. மகனும் மகளும் மற்றவர்களும் உறவும் எத்தனை பெருமையாக இருக்கிறது. வெளி உலகத்தில் இல்லாததில்லை. நான் சொன்ன மாதிரி நீர்வீழ்ச்சி இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, எல்லாம் இருக்குங்க. ஆனால் திருவள்ளுவர் சொன்னால், ஏய் எல்லாம் ஒரு இடத்துல இருக்குடா, கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உற்றறியும் ஐம்புலனும் ஒண்டொடியின் கண்ணே உல. நீ என்ன ஐம்புலனுக்கு உனக்கு என்ன வேணுமா, அவளை பார்த்தா அழகு, அவளை பேசினா அழகு, அவளை தொட்டா அழகு, இப்படி வரிசையை அடித்து பார்த்தா இவை எல்லாமே இங்கே இருக்கிறது என்று சொல்லுகிற போது உறவுகளால், உணர்வுகளால், அன்பால், வாழ்க்கையால் நம்முடைய மகிழ்ச்சி முழுவதும் தீர்மானிக்கப்படுகின்ற இடம் வீடுதான் என்பதால் பெரிதும் மக்கள் மகிழ்ச்சியாக இருப்பது வீட்டிலே 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 என்று சொல்லி நல்ல வாய்ப்பை தந்த பெருமக்களை வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். அன்புக்குரிய யூடியூப் நேயர்களே, நீங்கள் இன்னும் என்னை நெருக்கமாக பின்தொடர வேண்டும் என்று சொன்னால் ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் பின்தொடர்ந்து வாருங்கள். நாம் முன்தொடர்ந்து செல்வோம்.